ஹலோ கைஸ், சிஎஸ்கே ஐபிஎல் 2026 ரிட்டர்ன்ஸை லிஸ்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இதில் முக்கியமாக என்ன பார்க்கணும்னா, சிஎஸ்கே வந்து தோனியை தவிர மற்ற எல்லா பிளேயர்ஸையும் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க போல். எப்போ வந்து சிஎஸ்கே வந்து பிளேயர்ஸ் அவ்வளோ சீக்கிரம் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. இந்த டைம் வந்து மொத்தமாகவே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதில் முக்கியமாக ரச்சின் ரவீந்திரா ரிலீஸ் பண்ணிட்டாங்க, டெவன் கான்வே ரிலீஸ் பண்ணிட்டாங்க, சுட்டி குழந்தை சாம் கரன், அதுக்கப்புறம் பத்திரானா நல்லா ஒயிட் ஏக்கராக நல்லா போட்டுட்ருப்பாரு, அவரே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ரீல்ஸ்லாம் போட்டுட்டு இருந்தாங்க இங்கே உள்ள ஆட்கள்லாம், அவரே ரிலீஸ் பண்ணிட்டு அப்புறம் ஹோலி ட்ரினிட்டின்னு சொல்லுவாங்க, ராகுல் திரிபாதி, விஜய் சங்கர், இவங்களை மொத்தமாக ரிலீஸ் பண்ணிட்டாங்க. சிஎஸ்கேக்கு என்னன்னா டாப் ஆர்டர் எல்லாமே பயங்கரமாக செட் ஆயிடுச்சு. டாப் ஆர்டர் மிடில் ஆர்டர் டெவால் பிரேவிஸ், உர்வில் பட்டேல், ஆயுஷ் மாத்ரே, சஞ்சு சாம்சனை இப்போ கொண்டு வந்திருக்காங்க. சிஎஸ்கே வந்து மிகப்பெரிய ட்ரேடே என்னன்னா, ஜடேஜா வந்து ராஜஸ்தான் கொடுத்துட்டு சாம்சனை வந்து உள்ளே கொண்டாண்டாங்க. அவங்க என்ன கிளியராக எக்ஸ்பெக்ட் பண்ணாங்கன்னு தெரியுது. தோனிக்கு அப்புறமா வந்து நல்ல ஒரு ஹிட்டர், விக்கெட் கீப்பர், பேட்ஸ்மேன் வந்து எதிர்பார்க்காங்க. மேபி கேப்டனாக பண்ணுறது கூட வாய்ப்புகள் இருக்குது, யாருக்கு தெரியும். சிஎஸ்கே வந்து என்ன முடிவு பண்ணுவாங்கன்னு ப்ரெடிக்ட் பண்ண முடியல. சஞ்சு சாம்சன் ஒரு நல்ல ஒரு ஆட்னே சொல்லலாம். அதனால் சிஎஸ்கேல வந்து ஒரு டாப் 6-7 வந்து கம்ப்ளீட்டாக சீல்டு அப்படின்னு சொல்லலாம். அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஃபினிஷர் தேவை, அது போக வந்து ஒரு நல்ல டெத் பவுலர் தேவை. ஃபினிஷராக வந்து இப்போ ஆண்ட்ரூ ரஸ்ஸலை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து 43.40 crores இருக்குது. அந்த அமௌண்ட்டுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ரஸ்ஸலை டார்கெட் பண்ணலாம். அது போக வந்து ஒரு நல்ல டெத் பவுலர் தேவைப்படும். மேபி யாருக்கு தெரியும், இவங்க வந்து பத்திரானாவை வந்து பைபேக் பண்ணுறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. இதுக்கு முன்னாடி அப்படி பண்ணியிருக்காங்க, ரிலீஸ் பண்ணிட்டு பைபேக் பண்ணியிருக்காங்க. பார்க்கலாம், அடுத்த 2026 வந்து கப் அடிக்கலாங்கிற ஒரு மைண்ட் செட்டோட வந்து டீம் எடுத்திருக்காங்க. என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம்.